ஓம் சாந்தி 18/8/2025 சாக்கார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தந்தை எவ்வாறு வழிகாட்டியாக இருக்கின்றாரோ அதே போன்று நீங்களும் வழிகாட்டியாக இருந்து அனைவருக்கும் பரந்தாமம் வீட்டிற்கு வழிகாட்ட வேண்டும். கண்கள் இல்லாதவர்களுக்கு ஊன்றுகோல் ஆக வேண்டும். பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருக்கும் வழி காட்டிட்டாரு. நம்ம யார், இந்த உலக நாடக மேடையில் நம்முடைய நடிப்பு முடிஞ்சிருச்சு, இப்போ எல்லாரும் வீடு திரும்பணும் அப்படின்ற ஒரு செய்தியை பாபா நமக்கு கொடுத்துட்டார். இப்போ நாம் புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு நம்ம தயாராகிறோம். அதே போல் முழு உலகத்துலேயும் எல்லாருக்குமே இந்த செய்தி சொல்லுங்கள், வீட்டுக்கு போகிறதுக்கான வழி காட்டுங்க. ஏன்னா எல்லோரும் எப்படி இருக்காங்க, கண் இல்லாதவர்கள், அறியாமையில் இருக்காங்க, மூன்றாவது கண்ணை திறக்கலை அவங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ஞானத்தை சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் ஆத்மாக்கள், நடிகர்கள், நடிக்க வந்தோம், நடிப்பு முடிஞ்சிருச்சு, இப்போ வீடு திரும்பணும். நம்முடைய தந்தை கூட அழைத்து செல்வதற்காக வந்துட்டார். இப்போ நாம் அவரை நினைவு செய்து தூய்மையாகணும், வீட்டுக்கு போகணுன்றதை நீங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்கன்னு சொல்கிறார். பாபா கேள்வி கேட்குறாங்க, இந்த உருவான நிச்சயிக்கப்பட்ட அனாதியான நாடகத்தின் ரகசியம் எப்படிப்பட்டது? அதனை குழந்தைகள் நீங்கள் மட்டுமே அறிந்துள்ளீர்கள். பாபா பதில் சொல்கிறாங்க, இந்த நிச்சயிக்கப்பட்ட அனாதியான, அதாவது முதலும் முடிவும் இல்லாத நாடகத்தில் எந்த ஒரு நடிகரையும் கூடுதலாக சேர்க்க முடியாது, யாரையும் குறைக்கவும் முடியாது. அதே போல் மோட்சமும் யாருக்கும் கிடைக்காது. இந்த வருவதும் போவதுமான காலசக்கரத்தில் நாங்கள் வரவே மாட்டோம் என சிலர் கூறினாலும் சிறிது காலத்திற்கு அவ்வாறு வேணால் இருந்து விடலாம். பாபா சொல்கிறாங்க, ஆனால் நாடகத்தில் நடிக்காமல் முற்றிலும் வராமல் மேலே பரந்தாமத்திலெல்லாம் இருக்க முடியாது. இந்த நாடகத்தின் ரகசியத்தை குழந்தைகள் நீங்கள் மட்டுமே அறிந்துள்ளீர்கள். இந்த நிச்சயிக்கப்பட்ட அனாதியான நாடகத்தில் எந்த ஒரு நடிகரையும் சேர்க்கவும் முடியாது, குறைக்கவும் முடியாது, ஃபிக்ஸட். அதே போல் மோட்சமும் யாருக்கும் கிடைக்காது. அதுபோல் நாங்கள் வரவே மாட்டோம், மேலே இருந்துடுறோம், முக்தியிலே இருந்துடுறோன்னு சொன்னால் அப்படி கிடையாது. வேணால் கொஞ்ச காலத்துக்கு இருக்கலாம். கடைசி ஒரு பிறவி 2 பிறவி எடுக்கிறவங்க இருக்காங்க. கலியுகத்தில் மட்டுமே ஜென்மம் எடுக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு, அதாவது கொஞ்ச காலம் வேணால் இந்த 5000 வருட கால சக்கரத்தில் மேலே இருக்கலாம். ஆனால் முற்றிலும் மேலேயெல்லாம் இருக்க முடியாது. இங்கே நடித்து தான் ஆகணும். ஆத்மா நடிகன் என்றாலே நாடக மேடையில் ஆஜராகியே தீரணுன்றார். பாபாவே ட்ராமா கட்டுப்பட்டு இந்த உலகத்துக்கு வரும்பொழுது ஆத்மா கண்டிப்பாக என்ன பண்ணும், இங்கே நடித்து தான் ஆகணும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றார். ஓம் சாந்தி. கள்ளங்கபடமற்றவர் என்று யாரை கூறுகின்றனர் என்பதை இனிமேலும் இனிமையான குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். சங்கம யுகத்தை சேர்ந்த குழந்தைகள் மட்டுமே அறிந்துள்ளீர்கள். கலியுக மனிதர்கள் யாருக்கும் துளி அளவும் தெரியாது. ஒரு தந்தை மட்டுமே ஞானக்கடலாக இருக்கின்றார். அவரே படைப்பின் 3 கால ஞானத்தையும் புரிய வைக்கின்றார். குழந்தைகள், நீங்கள் இப்பொழுதுதான் புரிந்துள்ளீர்கள். இதற்கு முன்பு கூட உங்களுக்கும் தெரியாது. நான் தான் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றேன், எல்லையற்ற ஆஸ்தியை தருகின்றேன். அதை இப்பொழுது நீங்கள் அடைகின்றீர்கள் என்று தந்தையும் கூறுகின்றார். நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகத்தின் பொக்கிஷத்தை அடைகின்றோம். இது உங்களுக்கு புரிஞ்சதுனால தான் இந்த முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க. அதுபோல் யார் யார் எந்தெந்த தர்மத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள் மீண்டும் அதே தர்மத்தில் தான் வருவாங்க. புத்த தர்மம், கிறிஸ்தவ தர்மத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு விரும்புகின்றோம் என்றாலும் அவ்வாறெல்லாம் செல்ல முடியாது. அவர்களுடைய தர்மத்தை படைத்தவர்கள் வந்த பிறகுதான் அவர்கள் இந்த நாடகத்தில் வர முடியும். அவங்க தர்ம பிதா அந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்த பிறகு தான் அவங்களுக்கு அந்த நடிப்பு இங்கே ஏற்படும்ன்றார். இவை அனைத்தும் குழந்தைகள் உங்கள் புத்தியில் இருக்கிறது. எந்தெந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் இந்த கால சக்கரத்தில் எப்போ வருவாங்கன்றதெல்லாம் உங்கள் புத்தியில் இருக்குது. முழு உலகத்தை சேர்ந்த மனிதர்கள் அனைவரும் இந்த நேரம் நாஸ்திகர்களாக இருக்கின்றனர். ஏன்னா எல்லையற்ற தந்தையை அறியாமல் இருக்காங்க.
இந்த நாடக சாலை மனிதர்களுக்கானது. ஆகவே மனிதர்கள் தானே புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஆத்மாவும் பரந்தாமத்திலிருந்து நடிப்பதற்காக இங்கு வருகின்றனர். பிறகு பரந்தாமத்திற்கு செல்வதற்கு முயற்சியும் செய்கின்றனர். புத்தர் கூட நிர்வாண நிலையை அடைந்தார் என்று கூறுகிறார்கள். ஆக புத்தருடைய சரீரம் செல்லவில்லை, ஆத்மா மட்டுமே சென்றது. ஆனாலும் யாரும் பரந்தாமத்திற்கு செல்லவில்லை என்பதை பாபா புரிய வைக்கிறார். புத்தருடைய ஆத்மா நிர்வாணதாமம் போயிடுச்சு, இறைவனோட சேர்ந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. எந்த ஆத்மாவாக இருந்தாலும் புனர்ஜென்மத்தில் வந்து தான் ஆகணும். நானே அழைச்சிட்டு போகாத வரைக்கும் யாரும் மேலே வர முடியாதுன்னு சொல்கிறார். நாடகத்திலிருந்து யாரும் வெளியேகவும் செல்ல முடியாது. அதே போல் மோட்சமும் யாருக்கும் கிடைக்காது. இதுதான் நிச்சயிக்கப்பட்ட நாடகம் அப்படின்னு சொல்கிறார். நாம் அனைவரும் எப்போது வந்தோம், பிறகு எப்படி திரும்பி செல்வோம் என்பது வேறு யாருக்குமே தெரியாது. எந்த ஒரு ஆத்மாவுக்கும் இந்த ஞானம் கிடையாதுன்றார். எங்கேருந்து வந்தோம், நம்மளுடைய நடிப்பு என்ன, நம்ம மீண்டும் எங்கே போகணும், யாருக்கும் தெரியாது. பிராணிகளுக்கு கூட இந்த விஷயங்கள் தெரியாது. மனிதர்கள் தான் நாங்கள் இந்த கர்மக்ஷேத்திரத்தில் நடிகர்களாக இருக்கிறோம் என்று கூறுகின்றனர். ஆத்மாக்கள் பரந்தாமத்திலிருந்து வந்தன. அந்த இடத்தை கர்மக்ஷேத்திரம் என்று சொல்ல முடியாது. ஏன்னா பரந்தாமம் என்ன, நிராகார உலகம், அசரீரியான உலகமாக இருக்குது. அங்கே எந்த விதமான விளையாட்டோ காரியங்களோ கிடையாது. நிராகாரமான உலகத்திலிருந்து இந்த சாகார உலகத்தில் ஆத்மா நடிப்பதற்காக வருகின்றது. இந்த நடிப்பு மீண்டும் தொடர்கின்றது. ஆத்மா வரும், இந்த கால சக்கரத்தில் நடிக்கும், திரும்ப மேலே போகும், திரும்ப வரும். இதுதான் நிச்சயிக்கப்பட்ட நாடகம் அப்படின்னு சொல்கிறார். மற்றபடி பிரளயம் என்பது ஏற்படாது. மகாபாரத யுத்தத்தில் யாதவர்கள் மற்றும் கௌரவர்கள் இறந்துட்டாங்க. 5 பாண்டவர்கள் மட்டுமே மீதி இருந்தார்கள். அவர்களும் மலை மேலே ஏறி மறைஞ்சிட்டாங்கன்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேறெல்லாம் எதுவும் அவங்க சொல்லலை. எனவே பிரளயம் ஏற்பட்டதாக புரிஞ்சுக்கிறாங்க. அதே போல் கடலின் மத்தியில் ஆளிலையில் ஒரு குழந்தை கிருஷ்ணர் வந்ததாக சொல்கிறாங்களாம். அந்த ஒரு கிருஷ்ணர் மூலமாக எப்படி உலகம் உருவாக முடியும்? ஒருவரை வச்சே அப்படியே உலகம் உருவாயிடுமா என்ன? மனிதர்கள் கேள்விப்பட்ட விஷயங்களெல்லாம் சத்தியம்னு நினச்சி புரிஞ்சுக்கிட்டாங்க. சாஸ்திரத்தில் என்னென்ன விஷயங்களெல்லாம் எழுதிட்டாங்க பாருங்கள். சொர்க்கத்தில் ஆளிலையில் வரக்கூடிய ஒரு கிருஷ்ணர் மூலமாக மட்டும் அந்த உலகம் எப்படி உருவாகும்? கூட யாருமே இல்லை, அவர் மட்டும் தனியாக இருக்கார், எப்படி உருவாகும்? இதெல்லாம் அறியாமல் எப்படிலாம் எழுதியிருக்காங்க பாருங்கன்றார். இதை குழந்தைகள் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடைய சாஸ்திரம். பக்தர்களுக்கு பலன் தருபவர் ஒரே ஒரு பகவான் மட்டுமே. அந்த பலன் கூட என்ன? முக்தி, ஜீவன் முக்தி. இதனால் சிலர் முக்தியிலும் சிலர் ஜீவன் முக்தியிலும் செல்வார்கள். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தன்னுடைய பங்கு நாடகத்தில் ஏற்படும் போது மீண்டும் வருவார்கள். இந்த நாடகத்தின் ரகசியம் கூட குழந்தைகள் உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. குழந்தைகள், நீங்கள் நாடகத்தின் 3 கால ஞானத்தையும் தெரிஞ்சிருக்கீங்க. மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் யாரை பூஜை செய்கிறாங்களோ அவங்கள பற்றி கூட தெரியாமல் இருக்காங்க. யாரை நோக்கி பக்தி செய்யப்படுகிறதோ அவர்களை பற்றி முழு விவரங்களும் தெரியணும் இல்லையா? யாருக்காக பக்தி செய்கிறோம், அவங்க யார், எப்படிப்பட்டவர்கள், அவங்க முன் பிறவியில் எப்படி இருந்தாங்க, அவங்க யாருக்கிட்ட இருந்து இந்த பூஜைக்குரிய நிலையை அடைஞ்சாங்க, இன்றைக்கி இவ்வளோ குணங்களும் அவங்களுக்கு பாடப்படுது, அந்த குணங்களை எப்படி அடைஞ்சிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் எதுவுமே தெரியல. ஆனால் அவங்களுக்கு கோவில் கட்டி பூஜை பண்ணுறாங்க, வழிபாடு செய்கிறாங்கன்றார். குழந்தைகள் இப்பொழுது பாபா மூலமாக அனைவரை பற்றிய முழு விவரங்களும் அறிந்துள்ளீர்கள். அந்த தேவதைகள்லாம் யார், அவங்க எப்படி அந்த நிலையை அடைஞ்சாங்க, பூஜைக்குரிய நிலையை எப்படி அடைஞ்சிருப்பாங்க, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. யார் மூலமாக அந்த பிராப்தி அடைஞ்சாங்க உங்களுக்கு எல்லாமே தெரியுது. நீங்கள் தந்தையினுடையவராக ஆகி தந்தையை பற்றிய முழு விவரங்களையும் அறிந்துள்ளீர்கள். தேவதைகளை பற்றி மட்டும் இல்லை, தந்தையை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. தந்தை பதீத்த பாவனராக, காப்பாற்றுபவராக, வழிகாட்டியாக இருக்கின்றார். பாண்டவர்கள் என உங்களை தான் கூறுகின்றார். நீங்கள் தான் அனைவருக்கும் வழிகாட்டிகள். கண் பார்வை இழந்தவர்களுக்கு ஊன்றுகோலாக இருப்பதற்கான வழிகாட்டி நீங்கள் தான்.
பாபா எவ்வாறு வழிகாட்டியாக இருக்காரோ அதே போல் குழந்தைகளும் வழிகாட்டி ஆகணும். அனைவருக்கும் வழிகாட்டணும். நீங்கள் ஆத்மாக்கள், அனைவருடைய தந்தை பரமாத்மா, அவரிடமிருந்து தான் நமக்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்குது அப்படின்னு நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா சூத்திரர்களை தான் பிராமணர் ஆக்குறார். இதுதான் ஞான யஜ்ஞம். அப்போ யஜ்ஞம் படைக்கப்படுதுன்னாலே பிராமணர்கள் வேணும்ல. இப்போ பாபா பிராமணர்களை படைக்கிறார். பாரதத்தில் கூட நிறைய யாகம் நடத்துகிறாங்க. குறிப்பாக ஆரிய சமாஜத்தை சேர்ந்தவங்க கூட அதிகமாக யாகங்கள் செய்கிறாங்க. ஆனால் இது ருத்ரஞான யாகம். இதன் மூலமாக தான் பழைய உலகம் சுவாகா ஆகுது. இதை புத்தி மூலமாக புரிந்து கொண்டு நீங்கள் காரியம் செய்ய வேண்டும். அப்போ பாபா பிராமணர்கள் மூலமாக தான் இந்த யஜ்ஞத்தை உருவாக்கியிருக்கார். அப்படின்னா பிராமணர்களுடைய ஒத்துழைப்பு வேணும். ஏன்னா பிராமணர்கள் மூலமாக தான் அவங்க யோக பலத்தின் மூலமாக பழைய உலகம் என்பது சுவாகாக போகுது. கலியுகத்தில் நிறைய மனிதர் இருக்காங்க. ஆக இவ்வளவு பெரிய முழு உலகமும் என்ன ஆக போகுது? முடிய போகுது. இந்த உலகத்தின் எந்த ஒரு பொருளும் காரியத்துக்கு பயன்படாது, எல்லாமே அழிய போகுது அப்படின்றார். சிவபகவானின் வாக்கியம், நான் தாய்மார்களின் மூலமாக சொர்க்கத்தின் கதவுகளை திறக்கிறேன். தாய்மார்களின் தலையில் தான் ஞான கலசம் வைக்கிறேன் அப்படின்றார். அவர்கள் அனைவருக்கும் ஞான அமிர்தத்தை கொடுக்கின்றனர். ஆனாலும் உங்களுடையது இல்லற மார்க்கம். நீங்கள் அனைவரையும் ஞான சிதையில் அமர வைக்கக்கூடிய உண்மையான பிராமணர்கள். பாபா குழந்தைகளை விழிப்படைய வைக்கிறாரு. நீங்கள் இப்பொழுது ஆழ்ந்த இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க. ஏற்கனவே இருளில் இருந்தீங்க, இப்போ வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க. மற்றபடி கங்கையில் குளித்தால் தூய்மையாகும் என மனிதர்கள் புரிஞ்சிட்ருக்காங்க. ஆனாலும் கங்கையில் தான் ஹரித்வார் நகரத்தின் குப்பையே இருக்குது. பிறகு குப்பைகளை வயல்வெளிகளில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. சத்தியுகத்தில் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் இருக்காது. அங்கு தானியங்கள் எல்லாமே நிறைஞ்சு இருக்கும். பணம் கொடுத்து செலவு செய்ய வேண்டிய அவசியம் அங்கே இருக்காது. பிரம்மா பாபா கூட அனுபவசாலி. ஆரம்ப காலத்தில் தானியங்கள்லாம் ரொம்ப மலிவாக கிடச்சிதான் பிரம்மா பாபா வாழ்ந்த காலத்துலேயே. சத்தியுகத்தில் மிகவும் குறைவான மனிதர்கள் இருப்பாங்க. அங்கே எல்லா பொருளுமே சுலபமாக கிடைக்கும். பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் தூய்மையாகணும். அதற்கான யுக்தி கூட நான் சொல்கிறேன்றார். என்ன யுக்தி? தன்னைத்தான் ஆத்மா என புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்க. ஆத்மாவில் கரை ஏற்பட்டதால் தான் முலாம் பூசப்பட்டு மதிப்பு குறைஞ்சிருச்சு. தங்க புத்தியாக இருந்தவர்கள்லாம் கல் புத்தி ஆயிட்டாங்க. குழந்தைகள், நீங்கள் பாபாவிடம் கல் புத்தி நிலையிலிருந்து தங்க புத்தியுடைய அதிபதி ஆவதற்காக வந்திருக்கீங்க. கல் புத்தியிலிருந்து தங்க புத்தியுடையவராக ஆகிறீங்க. எல்லையற்ற பாபா உங்களை பொற்கால உலகத்தின் எஜமானராக ஆக்குறாரு. அப்போ எப்பேற்பட்ட தந்தை நமக்கு கிடச்சிருக்காரு. அந்த நஷால இருக்கணும். நான் எப்படிப்பட்ட ஆஸ்தி அடைய போகிறேன் தந்தைகிட்ட இருந்து. பாபா சொல்கிறாங்க, பாரதம் மட்டும் ஒரு பொழுதும் அழியாத நிலையாக இருக்கும்ன்றார். பாரதம் மட்டுமே அனைத்தையும் விட உயர்ந்தது. ஏன்? பாரதம் பகவானுடைய ஜென்ம பூமி. நீங்கள் தாய்மார்கள் முழு உலகத்தையும் காப்பாற்ற வேண்டும். எனவே உங்களுக்காக புது உலகம் அவசியம் வேணும் இல்லையா? பழைய உலகம் முடிய போகுது. எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குது. மற்றபடி சரீர நிர்வாகத்துக்காக தொழில் செய்யுங்க, காரியங்கள் செய்யுங்க, எதையும் பாபாவிட சொல்லலை. அனைத்தையும் செய்து கொண்டே என்னை நினைவு செய்யுங்கள் என்று தான் பாபா கூறுகின்றார். எங்களை சுத்தமாக அழகாக மாற்றுவதற்கு வாருங்கள் என பக்தி மார்க்கத்தில் அன்பானவராகிய என்னை நீங்கள் நினைவு செஞ்சு வந்தீங்க. ஆகவே பாபாவை வழிபோக்கர் என்றும் கூறப்படுகின்றது. நீங்கள் அனைவரும் கூட வழிபோக்கர்கள் தான். ஏன்னா உங்களுடைய உண்மையான வீடு எது? பரந்தாமம். இங்கே எல்லாரும் வழிபோக்கர்கள் போல் வந்தோம், நடித்தோம், இப்போ கிளம்பலாம். அங்கு தான் எல்லா ஆத்மாக்களும் வசிக்கிறாங்க. நம்மளுடைய உண்மையான வீடு பரந்தாமம். அதுதான் நமக்கு நிரந்தரம். இந்த உலக நாடக மேடையில் நாம் எல்லாரும் வழிபோக்கர்கள். வந்தோம், நடித்தோம், கிளம்பணுன்றார். நீங்கள் அனைவரும் ஞான சிதையில் அமர வைக்கப்படுகின்றீர்கள். அனைவரும் கணக்கு வழக்குகளை முடித்துவிட்டு செல்ல வேண்டும். எந்த அளவு அதிகமாக நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவுக்கு தூய்மையாக ஆவீர்கள். மேலும் உயர்ந்த பதவி அடைவீர்கள். தாய்மார்களுக்கு அதிக நேரம் கிடைக்குது. நல்லா பாபாவை நினைவு செய்யலாம். ஆனால் ஆண்களின் புத்தியானது தொழில் மற்றும் காரியங்களில் சுற்றுது. எனவே பாபா ஞானத்தின் கலசத்தை தாய்மார்கள்ட்ட கொடுத்துருக்காரு.
இந்த உலகத்தில் கணவர்தான் மனைவிக்கு குரு என்று சொல்லி மனைவியை அடிமையாக வச்சுருக்காங்க. ஆனால் பாபா எங்கள் தாய்மார்களை எவ்வளோ உயர்வாக ஆக்கியிருக்காரு. பெண்கள் தான் பாரதத்தை காப்பாற்றணும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட் பாபா சொல்கிறாரு, மிகவும் உண்மையான பிராமணராகி அனைவருக்கும் ஞான அமிர்தத்தை அருந்த செய்ய வேண்டும். ஞான சிதையில் அமர வைக்க வேண்டும். ஏன்னா காம சிதையில் எரிஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து ஞான சிதையில் அமர வைங்க. ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாரு, சரீர நிர்வாகத்திற்காக தொழில் காரியங்கள் செய்தாலும் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாவதற்கு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும் மற்றும் அனைவருக்கும் தந்தையின் நினைவை ஏற்படுத்த வேண்டும். தந்தையை நினைவு செஞ்சால் தான் ஆத்மா தூய்மையாக முடியும், வீட்டுக்கு போக முடியும்னு நீங்கள் புரிய வைங்கன்றார். பாபா வரதானம் சொல்கிறாங்க, சிறப்பு தன்மைகளின் தானம், அதாவது விசேஷத்தன்மையினுடைய தானம் மூலம் மகானாக மாறக்கூடிய மகாதானி ஆத்மா ஆகுங்கள். உங்களுடைய விசேஷத்தன்மையின் தானம் மூலமாக மகானாகக்கூடிய, அதாவது மகானாக மாறக்கூடிய மகாதானி ஆத்மா ஆகுங்கள். பாபா வரதானத்துக்கு விளக்கம் சொல்கிறாங்க, ஞான தானத்தை அனைவரும் செய்கிறார்கள். ஆனால் விசேஷ ஆத்மாக்களாகி நீங்கள் உங்களுடைய விசேஷத்தாக்களை தானம் செய்ய வேண்டும். யாரெல்லாம் உங்கள் எதிரில் வராங்களோ அவர்களுக்கு உங்கள் மூலமாக தந்தையின் ஸ்நேகத்தின் அனுபவம் ஏற்படட்டும். உங்களுடைய முகம் தந்தையின் சித்திரம் மற்றும் உங்களுடைய நடத்தை பாபாவுடைய சரித்திரத்தை வெளிப்படுத்தட்டும். உங்களுடைய விசேஷத்தன்மைகளை பார்த்துவிட்டு அவர்கள் விசேஷ ஆத்மாவாக மாறுவதற்கான பிரேரணை பெறட்டும். இப்படிப்பட்ட மகாதானியாக மாறுங்கள். உங்கள் முகத்தின் மூலமாக நடத்தையின் மூலமாக தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய விசேஷ ஆத்மாவாக மாறுங்க. அப்பொழுது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பூஜிக்கத்தக்க நிலையிலும் மற்றும் பூஜாரி நிலையிலும் கூட மகானாக இருப்பீர்கள். அரைக்கல்பம் சைத்தன்ய தேவி, அரைக்கல்பம் ஜடமூர்த்தியில் உங்களுக்கு உயர்ந்த மகிமை என்பது பாடப்படும்ன்றார். எப்போ நீங்கள் விசேஷத்தன்மை தந்தையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும்போது. பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு, எப்பொழுதும் ஆத்ம அபிமானியாக இருக்கக்கூடியவர் தான் அனைவரிலும் பெரிய ஞானி ஆவார்கள். அவ்வியக்த இஷாரால பாபா சொல்கிறாங்க, சகஜ யோகி ஆக வேண்டுமென்றால் பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். எவர் எப்பொழுதும் தந்தையின் நினைவில், அதாவது லவ்லின் அன்பில் ஒன்றி இருப்பதாகியிருந்து நான் என்கிற மனப்பாங்கின் உணர்வை தியாகம் செய்தவராக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் மூலம்தான் தந்தை தென்படுவார். அந்த நான் என்ற தேக அபிமானத்தின் உணர்வையே தியாகம் செய்யணும். எப்போ தியாகம் பண்ணுவாங்க? பாபாவுடைய அன்பில் மூழ்கிய நிலையில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க? அந்த நான் என்ற தேக அபிமானத்தை தியாகம் பண்ணிவிடுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் மூலமாக தான் பாபா வெளிப்படுவாராம். குழந்தைகளாகி நீங்கள் ஞானத்தின் ஆதாரத்தின் மூலம் தந்தையின் நினைவில் ஒன்றி விடுகிறீர்கள். அப்பொழுது இந்த ஒன்றி விடுவது தான் லவ்லின் மனநிலை. எப்பொழுது அன்பில் மூழ்கி விடுகிறீர்களோ அப்பொழுது தந்தைக்கு சமமாக மாறிவிடுகிறீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.